ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிகேடி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கில்டு வாரில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அதுவும் இல்லாமல் கேரக்டரு என்னென்ன வைக்கலான்ட்டு தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கில்டில் சேர்ந்துக்கோங்க. அது எப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லைனா ஏதோ ஒரு யூடியூபரோ அந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபரோ அந்த மாதிரி கில்டில். எங்கள் கில்டு திண்டுக்கல்ல 12வது பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது. அந்த மாட்டம் நீங்களும் ஏதோ நல்ல கில்டில் சேர்ந்துக்கோங்க நண்பா. இவர் தான் எங்கள் கில்டு லீட்ரு. நீங்கள் ஒரு மேட்சுக்கு போனீங்கன்னா ஹையஸ்ட்டாக கில் அடிங்க. ஒரு கில்லுக்கு 4 பாயிண்ட்டோ அந்த மாட்டம் ஏறும். ஒரு 18 கில்லு 20 கில்லு அடிச்சிங்கன்னா 300 பாயிண்ட் அசால்ட்டாக தாண்டிடலாம். நான் இப்போ புஷ் பண்ணுறதுனால நான் கம்மியான 96 பாயிண்ட் எடுத்திருக்கேன். அடுத்த வாரம் கன்ஃபார்ம் 300 பாயிண்ட் எடுத்துருவேன் நண்பா. நீங்களும் மறக்காமல் கில்டு வாரில் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கேரக்டர் ஸ்கில் இப்போ பாருங்கள். நீங்கள் கேரக்டர் ஸ்கில்ல கண்ட இதெல்லாம் வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கேவே வச்சுக்கோங்க. ஏன்னா கே உங்களுக்கு ஜோன் சர்வே பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிஸ்ஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா எனிமி நடுவில் ஓடினானா வண்டியை விட்டு ஏற்றிடலாம், அந்த மாட்டம் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் அதே கேரக்டரே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கில்லி கேரக்டரே வச்சுக்கோங்க. அதுவே நல்லது தான். எனிமி வந்தானா உங்களை பார்த்து பயந்து ஓடிடுவான். இல்லை நீங்கள் ஓடிடலாம் பயந்து. அதுக்கப்புறம் இதில் இந்த கேரக்டரே வச்சுக்கோங்க. ஏன்னா இது எனிமி அடிச்சிங்கன்னா அவனுக்கு எய்ம் காமிக்கும். இதில் ரிவேவல் இதை வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கில்டு வாரில் அப்பப்போல்லாம் இறங்கி ரிவே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே அடிச்சிருவாங்க எனிமியெல்லாம். அதனால் வண்டியில் போகிறப்பயே ரிவே பண்ணிடலாம். நான் மெயினாக சொல்கிறது, நீங்கள் கில்லு அடிக்கிறீங்கன்னா ஒரு கில்லுக்கு 4 பாயிண்ட் கிட்டே ஏறும். அதனால் 18 கில்லு 20 கில்லு கிட்டே அடிங்க. ஓகேவா நண்பா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கில் அடிக்கிறது மெயின் இல்லை. போய் அடிச்சிங்கன்னா 12 பாயிண்ட்டு ப்ளஸ் ஆகும். அதுக்கு உங்களுக்கு தனி இதே தேவைப்படும். எப்படி சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு 4 பேர்த்த எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கில்டில் சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னொரு 3 பேர் நீங்கள் அப்படி வச்சிட்டிங்கன்னா அசால்ட்டாக நீங்கள் பாயிண்ட் அடிக்கலாம். உங்கள் கில்டெல்லாம் அசால்ட்டாக ஏற்றி விட்டுறலாம். ஓகேவா நண்பா? நண்பா, உங்களுக்கு மெயினான விஷயம்னா ஸ்குவாடு நண்பா, மறந்துடாதீங்க. சரி நண்பா, இந்த வீடியோவோட போதும்னு நினைக்கிறேன். சரி நண்பா, ஒரு நாளைக்கு இல்லைனா இன்னைக்கு சாயங்காலம் போல் கிராஃப்ட்லேண்டு பற்றி எல்லாமே வரும் நண்பா. அந்த கிராஃப்ட்லேண்டில் ஒரு எமௌண்ட்டு கொடுத்து வச்சுருக்காங்களே, அது யாராலுமே எடுக்க முடியல. சில பேரால் தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட்லேண்டுன்னு கமெண்டில் ஒரு கமெண்ட்டு போட்டிங்கன்னா போதும் நண்பா. ஒரு 50 கமெண்ட் கிட்டே வந்துச்சுன்னா இன்றைக்கி சாயங்காலம் கிராஃப்ட்லேண்டு பற்றி மொத்த விவரத்தையும் போட்டுடலாம் நண்பா. அது எப்படி அந்த எமௌண்ட் எடுக்கிறது, எப்படி அது சீக்கிரமாக பாயிண்ட்டை சேர்க்குறது. அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த கோல்டு எலிட்டு, செகண்ட் எலிட்டு அந்த மாட்டம் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சு விளாட்றாங்க. அது எப்படி கிராஃப்ட்லேண்டு விளாண்டே அதை எப்படி அதை எடுக்கலான்றதை பார்க்கலாம் நண்பா. அந்த லிங்க்கு கோடு என்கிட்ட இருக்குது நண்பா. இந்த வீடியோவில் ஒரு 50 கமெண்ட்டு அந்த மாட்டம் ஒரு 50 கமெண்ட் கிட்டே வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த லிங்க்கு எல்லாமே அடுத்த வீடியோவில் வந்துடும் நண்பா. அந்த லிங்க்கோட பாஸ்வேர்டு எல்லாமே வந்துடும் நண்பா. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு. ஓகே நண்பா, மறக்காமல் ஒரு நல்ல ஸ்குவாடாக கூட்டிகிட்டு போய் விளாடுங்க நண்பா. நீங்கள் இந்தியாவுக்குள்ளேயே வந்துடலாம் அந்த கில்டை வச்சுக்கிட்டு. அந்த கில்டு ஓனர் அந்த கில்டு லீடர் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும் நண்பா. கில்டில் விளையாட இவங்களெல்லாம் கிக் அடிக்கிறது. சரி நண்பா, பாய் நண்பா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.